வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஏக்யூப் அகாடமி. இது இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட் சீரிஸோட வீடியோ நம்பர் 4. இதில் ஃபஸ்ட்டு 65th அமெண்ட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். 1990 உருவாக்கப்பட்ட இந்த அமெண்ட்மெண்ட் படி நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ் உருவாக்கப்பட்டது. தேசிய தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்கள் ஆணையம் உருவாக்கப்பட்டது 65வது சட்டத்திட்டத்தின்படி. அடுத்து 69வது சட்டத்திட்டம். டெல்லி இருக்கு இல்லையா, டெல்லியை தேசிய தலைநகர் பிரதேசம் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லியா மாற்றி அந்த டெல்லிக்கு சட்டமன்றமும் கொடுத்த அரசியலமைப்பு திருத்தம் 61வது திருத்தம் 1991. அடுத்து 73வது சட்ட திருத்தம் ரொம்ப முக்கியமானது. பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள், உள்ளாட்சி, அதாவது கிராம சபை உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளை உருவாக்குன மிக முக்கியமான ஒரு சட்ட திருத்தம். இதன்படி 11வது அட்டவணை இணைக்கப்பட்டது. அதே மாதிரி பார்ட் 9 இணைக்கப்பட்டது. ஓகேவா, 9வது பகுதி இணைக்கப்பட்டது, 11வது அட்டவணை இணைக்கப்பட்டது. அந்த 11வது அட்டவணையில 29 உறுப்புகள் கொண்ட பணிகள் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒதுக்கப்பட்டது. அதே மாதிரி பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ல எஸ்சிஸ் எஸ்டிஸ்க்கு ரிசர்வேஷன் உண்டு. அதே மாதிரி 1/3 பெண்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு. இது எல்லாம் இந்த சட்ட திருத்தத்தின்படி நடைமுறைப்படுத்தப்பட்டது. அடுத்து 74வது சட்ட திருத்தம், 74th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், நகர்பாலிகா ஆக்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சட்ட திருத்தம். நகர்பாலிகா ஆக்ட், அதாவது இது லோக்கல் பாடிஸ், அர்பன் லோக்கல் பாடி, நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான ஒரு சட்ட திருத்தம். இதன்படி பார்ட் 9A இணைக்கப்பட்டது, ஷெட்யூல் 12 இணைக்கப்பட்டது, 12வது ஷெட்யூல் இணைக்கப்பட்டது. 12வது ஷெட்யூல்ல 18 பணிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, மொத்தம் இந்திய அரசியலமைப்புல 12 அட்டவணைகள் தான். இந்த 12வது அட்டவணை 74வது சட்ட திருத்தத்தின் மூலமா இணைக்கப்பட்டது. அடுத்து 76வது சட்ட திருத்தம் 1994. இது தமிழ்நாடு ரிசர்வேஷன் ஆக்ட், தமிழ்நாடு இடஒதுக்கீட்டு சட்டம் 1994க்கு சட்ட பாதுகாப்பு அளிக்கும் விதமா இந்த சட்ட திருத்தம் ஏற்றப்பட்டு இந்த தமிழ்நாடு ரிசர்வேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது 9th ஷெட்யூல்ல இணைக்கப்பட்டதுக்கான சட்ட திருத்தம். ரைட்டா, அதனாலதான் தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு இன்னைக்கும் செயல்பட்டு கொண்டுகிட்டு இருக்கு. ஓகேவா, ரைட். ஸோ இதோட இந்த வீடியோ முடிக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.